தமிழுக்காக பிடிச்ச உணவை நம்ம சுந்தரி, அதுக்கப்புறம் கார்த்திக் இவங்க 2 பேரும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதில உன் அம்மா செஞ்சது எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி குடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த டேஸ்ட்ல உனக்கு ரொம்ப பிடிச்சது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இது உங்க அம்மாவோடது, பிங்க் கலர் யாரோடது அப்படின்னு சொல்லவும், அது மாஸ்டரோடது எனக்கு தெரியுமே, மாஸ்டருக்கு எனக்கு பிடிச்ச கலர் தான் அவர் எப்பவுமே செய்வாரு அப்படின்னலாம் சொல்லி, தமிழ் வந்து இந்த விஷயத்தில கார்த்திக்க ரொம்பவும் உசத்தி பேசுறாங்க. இதனால நம்ம சுந்தரி ஓரளவுக்கு மனசு கஷ்டப்பட்டாலும் அதை தமிழ்கிட்ட காட்டிக்காத, தமிழ் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு சொல்லி ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கார்த்திகை தான் சொல்ல போறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கார்த்திகை சொல்லலைங்க. என்னோட அம்மா தான் ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்காங்க. என் அம்மாவை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு மாஸ்டரை விட என்னோட அம்மாவா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சுந்தரிக்கு அந்த நிமிஷம் வந்து அந்த அவங்களோட பிறவி பலனை அனுபவிச்ச மாதிரியே ஒரு சந்தோஷம் வருதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளாக தன்னோட உலகம் கனவு லட்சியம் உயிரா வாழ்ந்த தமிழுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கடா தமிழ் வந்து அந்த கார்த்திக் கூட சேர்ந்து தன்னை விட்டுடுவாளோ, தன்னை எதிர்த்துடுவாளோன்னு சொல்லி நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம சுந்தரியும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும். அதனால தான் இப்போ நம்ம தமிழ் சொன்ன இந்த பதில் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் ஐயப்பனை போட்டு தள்ளுவேன்னு சொல்லிட்டு ராஜப்பா கிளம்பியிருக்கார். என்னதான் ராஜப்பா கிளம்பி இருந்தாலும் ராஜப்பா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு மிகப்பெரிய சொதப்பலே இருக்குது. அந்த விஷயத்த நேரடியாக யாரை எதிர்க்க போகிறோமோ அவங்க கிட்ட போயே சேர்றதில்ல, அதுக்குள்ளே ராஜப்பாவை எதிர்த்துடுறாங்க. அப்படி தான் இந்த விஷயத்துலையும் நடக்க போகுது. நம்ம ராஜப்பா தெரியாத முருகனை சீண்ட போயிட்டாருங்க. நம்ம முருகன் வந்து ஊருக்கு யாருக்கும் தெரியாத வந்துக்கிட்டு இருக்காங்க. மாலினி கிட்ட மட்டுமா சொல்லிடட்டும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கேட்கவும், இல்லை இல்லை யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க போறதுனால கண்டிப்பா கார்த்திக் மாட்டிக்க போறாரு. முருகன் மாமா கிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி தலைமறைவா இருந்தவர் இப்போ வீட்லயே இருக்காருன்னா கண்டிப்பா நம்ம முருகன் கிட்ட மாட்டிக்குவாரு. அதை விட ரொம்ப முக்கியம், இப்போ ஐயப்பனுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா நம்ம முருகனுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இங்க நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தெரிய வரும்போது கண்டிப்பா நம்ம சுந்தரி மேல கோவப்படுவாங்க. ஏன் இந்த விஷயத்தை யாரும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி சண்டையும் போட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ தன்னை எதிர்த்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நேரடியாகவே போயிட்டு நம்ம முருகன் மிரட்டலை விட்டுட்டு வந்துடுவார். யாரடா இது, இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்களே அப்படின்ற அளவுக்கு சந்தேகம் ஒவ்வொருத்தருக்காவது கிளம்ப ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம ராபசும்பு இது வேற யாரும் இல்லை, அந்த ஐயப்பனோட தம்பி இவன் தான் முருகன். இவன் மிகப்பெரிய பலசாலி. ஐயப்பனை விட இவன் 2 மடங்கு ரொம்ப அதிகமானவன், இவன் ரொம்ப டேஞ்சரானவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகனை பற்றி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இது பொற்கொடிக்கு வெறுப்பை ஏற்றிக்கிட்டு இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.